காந்தின்ற சின்ன பொண்ணு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கரும்பு ஜூஸை நல்லா காசுனா சக்கரை கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு காசிட்டு இருப்பா. ஆனா அங்க கிடைச்சது என்னமோ வெள்ளம். ஆனா அது வெள்ளம்னு கூட தெரியாத அங்க வழியில எடுத்துன்னு போயிட்டு இருக்கா. அங்க இருக்கிற கடைக்காரர்கிட்ட கொடுத்தா இது சக்கரை எல்லாம் இல்லமா வெள்ளம், இது கூட தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த நேரம் பார்த்து கடைக்கு வர ஒருத்தங்க வெள்ளம் வேணும்னு கேக்குறாங்க. காந்தி செஞ்சு எடுத்துன்னு வந்த வெள்ளத்தை அந்த கடைக்காரு அவங்களுக்கு கொடுத்துறாரு. அந்த வெள்ளம் டேஸ்ட் நல்லா இருக்கிறதுனால கூட ஒரு 5-6 பொம்பளை வந்து எனக்கு ஒரு கிலோ வெள்ளம் வேணும்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதனால அந்த கடைக்காரர் என்ன பண்றாரு, காந்தி கிட்ட ஏமா ஒரு 10 கிலோ வெள்ளம் செஞ்சு கொடுமான்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அந்த பொண்ணுமே சந்தோஷப்பட்டு சரி ஓகே நான் காசு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. இதனால அந்த பொண்ணு காசும் பாக்குறா. இதை தெரிஞ்சுக்கிற அவங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு என்னடா வயசுக்கு வந்த பொண்ணு வெள்ளம் காய்ச்சிட்டு இருக்கா, நீ எதுவுமே கேட்க மாட்டேன்ற, வயசுக்கு வந்த பொண்ணு முதல்ல கல்யாணம் பண்ணி வைடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே கோவப்பட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு வந்து இந்த வேலை உனக்கு ஏன், நாளைக்கே மாப்பிள்ள வர சொல்றேன், கல்யாணத்தை பண்ணி வச்சிருன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவங்க அம்மா எவ்வளவு சொல்லியும் அவங்க அப்பா கேட்கவே மாட்டேன்றாரு. நம்ம காந்திக்கு என்ன பண்றது அப்படின்ட்டு ஒண்ணுமே புரியல. நைட்ல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா. காலையில எழுந்ததும் அவங்க அம்மா கிட்ட இந்த வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. அங்க போனா முடிவு